ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு போதிப்பா. ஸோ நீங்கள் எல்லாமே நீட் எக்ஸாமுக்கு நல்லா தயாராகுன்னு நம்புகிறேன். ஸோ அதில் ஒரு பகுதியை நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் லெசனை பார்க்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் லெசன் எடுத்துக்கிட்டா ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகேவா? ஸோ நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் வெறும் லிக்விட் சொல்யூஷன் மட்டும் நம்ம சொல்யூஷன் சொல்ல மாட்டோம். எதர் ஏர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு ஆகட்டும், அதில் எல்லாமே அலாயாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஷியஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சராக இருந்தால் நம்ம எதை என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் இருக்கும் ப்ளஸ் சொல்யூட் இருக்கும். அப்போ சால்வெண்ட் நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில் எது எக்ஸஸாக இருக்குதோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். ஒரு சொல்யூஷனில் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட். ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அப்போ அந்த ஃபேஸ் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய சால்வெண்ட் என்ன ஃபேஸில் இருக்கோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனுடைய ஃபேஸாகவும் இருக்கும். இப்போ இதில் ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம மேஜராக எதை பற்றி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், டைலூட்டட் சொல்யூஷன். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக ஒன்றும் இல்லை, என்னுடைய சொல்யூஷனில் சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். என்னோடய சொல்யூஷனில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருந்தாலும் சரி, அல்லது சொல்யூட்டோட அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம அது என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டைலூட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான், இதை பற்றின ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தெரிஞ்சுக்கு. அதுக்கப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா வரும். மோல் பர்சன்ட், வெயிட் பை வெயிட்டு, வெயிட் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம், மோல் ஃப்ராக்ஷனு, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மோலாரிட்டி, பிபிஎம், இதெல்லாமே வரும். ஸோ இதே டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ அந்த டாபிக் நம்ம அங்கே பார்த்துப்போம். இப்போ நம்ம மெயினாக எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். சரி, வேப்பர் ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இதை பற்றி எவாப்ரேஷன் என்னென்னு தெரியணும். ஸோ எவாப்ரேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகக்கூடாது, அதாவது வாலடைல் லிக்விடாக இருக்கணும். இப்போ இந்த வாலடைல் லிக்விட் எப்படி எவாப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் லிக்விடோடைய லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த லிக்விட் மாலிகுல் எடுத்துக்கிட்டால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்க் மாலிகுல் எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளால் இருக்கிறது. சர்ஃபேஸ் மாலிகுல் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸில் இருக்கிறது. இப்போ இந்த பல்க் மாலிகுலை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். நாலா பக்கம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலை பிடிச்சி இருக்கும். ஸோ அதனால் இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே கம்பேர் டு பல்க் மாலிகுல், சர்ஃபேஸ் மாலிகுலை நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் மாலிகுலுக்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாலிகுலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாலிகுல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா எவாப்ரேட் ஆகும். ஸோ அப்போ எவாப்ரேஷன் எடுத்துக்கிட்டால் இட்ஸ் சர்ஃபேஸ் பினாமினா. அந்த எவாப்ரேஷன் எங்கே மட்டும் தான் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்போ சர்ஃபேஸ் மாலிகுல் கேன் ஒன்லி எவாப்ரேட். ஓகேவா? சர்ஃபேஸ் மாலிகுல் தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆக சொல்கிறாங்க. எவாப்ரேட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன். நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி, ஒன்று இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களை இழுத்து பிடிச்சிருக்க ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கெட் எவாப்ரேட்டட் சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்து அதிகமாக இருக்கும். எப்படி சார் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா மாலிகுல் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே இந்த மாலிகுல் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இதை போய் இங்கே இடிக்கும், இதை போய் இங்கே இடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா மாலிகுல் வந்து யாரை போய் அதிகமாக இடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் இடிப்பாங்க. ஸோ இப்போ இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் மாலிகுலுக்கு, அதாவது இவங்க மூவ் ஆகும்போது இவங்களோட எனர்ஜி யாருக்கிட்ட இவங்க போய் இடிக்கும்போது இதோட எனர்ஜி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாலிகுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் மாலிகுலுக்கு எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த எனர்ஜி தான் நமக்கு என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ அப்போ ரெண்டு ரீசனால இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா எவாப்ரேட் ஆகுது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு பல்க் மாலிகுல்ஸ், சர்ஃபேஸ் மாலிகுலுக்கு பார்த்தீங்கன்னா லெஸர் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சரி, லெஸர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதேமாதிரி இவங்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பல்க் மாலிகுலை கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் மாலிகுலுக்கு கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது சர்ஃபேஸ் எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சர்ஃபேஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எவாபரேட் ஆகுது. ஓகேவா? இது என்ன கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டெய்னர். இது என்ன கண்டெய்னர்? இது ஓப்பன் கண்டெய்னர். சப்போஸ் இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். சரி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் வேப்பர் ஆகிறது. இந்த லிக்விட் என்ன ஆகிறது பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆகிறது. இந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். இந்த கிரீன் கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்.
இப்போ நான் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே இந்த வேப்பர் பேஸில் இருக்கிற மாலிகுல் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகும். ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் மாலிகுலால் வெளியே எங்கேயும் எஸ்கேப் ஆகி போக முடியாது. அதான் இந்த வேப்பர் மாலிகுல் cannot escape. ஸோ அதனால் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் கண்டென்ஸ் ஆகும், எவாப்ரேட் ஆகும், கண்டென்ஸ் ஆகும், எவாப்ரேட் ஆகும், கண்டென்ஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலிபிரியத்தை அச்சீவ் பண்ணும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியத்தை அச்சீவ் பண்ணும். லிக்விட் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா வேப்பராக மாறும், வேப்பர் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறும். ஸோ இதை ஈக்குவலிபிரியத்தை அச்சீவ் பண்ணும்போது, அதாவது எப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஒன்றா இருக்கும்போது, ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஒன்றா இருக்கும்போது இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கன்சன்ட்ரேஷனும் ஒன்றா இருக்கும்போது இந்த வேப்பர் பேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். ஸோ நம்ம அப்படியே கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வொலட்டைல் லிக்விட் இருக்கும் போது அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகும் போது, சப்போஸ் நான் அந்த கண்டெய்னர் நான் க்ளோஸ் பண்ணும்போது எவாப்ரேஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆகும். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன், அதாவது ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வேப்பர் மாலிகுல் எல்லாமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஓகேவா? அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். ஸோ அதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வேப்பர்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் when the liquid and vapor are in the equilibrium. This pressure is called vapor pressure. ஓகே, ஸோ அப்போ இது தெரிஞ்சிச்சு. இந்த வேப்பர் ப்ரெஷரையும் நம்ம இந்த வேப்பர் ப்ரெஷர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த லிக்விட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த கான்செப்ட்லாம் கொஸ்டின் வராது. ஸோ இதோட அப்ளிகேஷன் பேஸஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ், நம்ம அதில் பார்ப்போம்.